இப்போ கோல்டு அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேரேஜுக்காகட்டும் இல்லை இந்த அக்ஷய திருதியை இந்த மாதிரி நாளில் தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி அதை போடுறது வியர் பண்றதாகவும் ஒரு பர்டிகுலர் டேல தான் நம்ம வந்து போடுவோம், சரிங்களா? பட் அதை பிரேக் பண்றாங்க. எப்படி? பர்டிகுலர் டே மட்டும்தான் போடுறத பிரேக் பண்றாங்க. எப்படின்னா இப்போ 9 கேரட் தங்கம் வந்துருச்சு அப்படின்னா 1 கிராம் 4400 ரூபாய். ஸோ இப்படி 4400 ரூபாய் கொண்டு வரதுனால மேக்சிமம் எல்லாருமே ரெகுலர் யூஸ் பண்ண போறாங்க. இந்த பப்ளிக் பொதுமக்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி 9 கேரட் தங்கத்தையே கொண்டு வர போறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற இந்த கோல்டு மார்க்கெட்டை இன்னும் பயங்கரமா மிகப்பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் பெருசாக்குறதுக்காக தான் இந்த 9 கேரட் தங்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஜென்சியை வந்து ஜென்ரேஷனை கவரக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி ரெகுலர் யூசேஜையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து நிறைய ஒரு விஷயத்த மாத்துங்க. எப்படின்னா இப்போ எப்படி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என்ன சொல்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் மேலே கொண்டு வராங்க. ஆடி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், அப்படி எக்ஸ்சேஞ்ச் மேலே அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வருதுல்ல, அதே மாதிரி கோல்டுலையும் வரும். ஸோ ஏற்கனவே இருக்கு. ஆனா பட் இந்த 9 கேரட்டால இன்னும் பயங்கர மாற்றம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு.